வணக்கம். புத்தாண்டுல ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஆன்லைன் மூலியமா எப்படி ஒரு இறக்குமதியாளர கண்டுபிடிக்குது அப்படின்ற 4 நாள் வகுப்பு நடைபெற இருக்குது. இதுல பொருள் தேர்வுலருந்து, பையர் ஐடென்டிஃபிகேஷன்ல இருந்து, எந்த பொருள எந்த நாட்டுக்கு அதிக விலைக்கு விற்பனை பண்ணலாம். அல்டிமேட்டா ஹையர் ப்ராஃபிட் அப்படின்றத பத்தி முழுமையா விளக்கியிருக்கோம். ஸோ இந்த கோர்ஸ பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும், இல்ல இதுல என்ரோல் ஆகணும் அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு பிஐ அதாவது பையர் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு வாட்ஸ்அப் குடுங்க. இப்போ மெக்சிகோ நாட்டு அரசு நம்ம மேல ஒரு 50% டாரிஃப் போட்டிருக்காங்க. அத பத்தி முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஏற்கனவே அமெரிக்கா நம்ம மேல 50% டாரிஃப் போட்டிருக்காங்க. இப்ப மெக்சிகோவும் போட்டதுனால நமக்கு ஒரு பெரிய அளவுல செட்பேக் வரும். ஸோ இந்த மெக்சிகோ போட்ட அந்த டாரிஃப் அப்படின்றது ஜனவரி மாசத்துல இருந்து அமலுக்கு வரும் அப்படின்னு தெரியுது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்திய அரசு ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் அக்ரீமெண்ட் வந்து பண்றதா பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது பிரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரீமெண்ட் அப்படின்ற ஒரு ஒப்பந்தம். பிடிஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதன் மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ஏற்பட்ட அதாவது 50% டாரிஃப்னால ஏற்பட்ட அந்த முழு பாதிப்பையும் வந்து நீக்க முடியாது. ஆனா, பெருமளவு பாதிப்ப வந்து குறைக்கலாம். இந்த பிரிஃபரன்ஷியல் டாரிஃப் அக்ரீமெண்ட் அப்படின்றது எத குறிக்குது அப்படின்னா, இங்க இருந்து அதிகமா அங்க ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்கள். அதே நேரத்தில அங்க இருந்து அதாவது மெக்சிகோவிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்கள். இந்த பொருட்களுக்கு செலக்டிவா அதிக ட்ரேட் உள்ள, அதிக வேல்யூ உள்ள, அதிக குவான்டிட்டி ஏற்றுமதி, இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டாரிஃப் அல்லது 0 டாரிஃப் இதுக்கு மட்டும் நாம பிளான் பண்ணிக்கலாம், ஒப்பந்தம் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாரி போடும்போது, இந்த 50% டாரிஃபால பெருமளவு நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படின்றது அதிகமா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சின்ன சஃபரிங் இருக்க தான் செய்யும். அத நாம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. ஸோ இந்திய அரசு அதுக்கு தீவிரமா முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. ஸோ ஜனவரில அது அமலாகுறதுக்கு முன்னாடி இந்த பிடிஏ வந்து சைன் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளோட ஏற்றுமதி அப்படின்றது பெருமளவு பாதிக்காம மேலும் ஸ்மூத்தா போறதுக்கு வாய்ப்பு இருக்குது.